என்ன மக்களே, இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார தலைவன் கம்ருதீன் எவிக்ட் செய்யப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இணையதளங்கள்ல ஒரு நியூஸ் பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. ஓட்டிங் லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கிற இந்த நபர் எப்படிடா எவிக்ட் ஆகுறாரு, என்னடா காரணம் அப்படின்னு நம்மளுக்கு ரொம்பவே குழப்பமா இருந்தது. ஆனா பிக் பாஸ பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு சீசன்லயும் ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் நடக்கும். ஒருத்தர் சூப்பரா கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. டக்குன்னு இவங்களை எடுத்துட்டா டிஆர்பி ஹைப்ல போகும், கேம் ரொம்ப சுவாரஸ்யமா போகும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நபரை எப்படி சொல்றது? ஒரு உண்மைக்கு புறம்பா அன்ஃபேர் எவிக்ஷன் பண்ணிருவாங்க. அப்படி ஒரு எவிக்ஷன் கமருதீன எடுக்கிறதாவும், கமருதீன் எவிக்ட் ஆனதுக்கப்புறம் விஜே பார்வதிக்கான கேம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கோசரம், இவரு போதும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேம்ல இருந்து கமருதீன் எவிக்ட் செய்யப்படுறார். ஒருவேளை கமருதீன் எவிக்ட் ஆக இந்த காரணம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வேணா நம்மளுக்கு தோணுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜே பார்வதியும், கமருதீனும் மைக்கு மாட்டாம நிறைய இடங்கள்ல ஒரு சில ரகசியங்கள் பரிமாறிட்டு வரதா பிக் பாஸ் நிறைய தடவ வார்ன் பண்ணாரு. ஆனாலும் இவங்க 2 பேரும் கேட்கிற மாரி தெரியல. அத தாண்டி டிஆர்பிக்கோசரம் கமருதீன் அப்படிங்கிற ஒரு நபர எவிக்ட் செஞ்சுட்டா, விஜே பார்வதியோட கேம் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். பிக் பாஸ ஒட்டுமொத்த மக்களும் திரும்பி என்ன நடந்தது? ஏன் திடீர்னு கமருதீன் அப்படிங்கிற அந்த டிஆர்பி ஹைப்புக்கோசரம் இந்த விஷயம் பண்ற மாரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. என்னோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டீங்கன்னா, தலைவன் எவிக்ட் ஆகப்பட்டால், தலைவியோட கேம் சுவாரஸ்யத்த தாண்டி உடைஞ்சு போக வாய்ப்புகள் இருக்கு. என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னா, கமருதீன்லாம் எவிக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா இணையதளங்கள்ல ஒரு சில யூடியூப் சேனல்கள் வியூஸ்க்காக இப்படி ஒரு மொமெண்ட்ட கிரியேட் பண்றாங்க. ஆனாலும் பிக் பாஸ் உங்கள நம்ப முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க 1 செகண்ட் லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பிக் பாஸ் வீட்ல கமருதீன், விஜே பார்வதியான லவ் எப்படி இருக்கு? இவங்க மைக்க கழட்டி வச்சுட்டு பண்ற வேலைகள் எப்படி இருக்கு? இந்த வாரம் கமருதீன் எவிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இணையதளங்கள்ல பரவக்கூடிய இந்த நியூஸ் ட்ரூவா? ஃபால்ஸா? அதாவது ஃபேரா? அன்ஃபேரா? எல்லாத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த செகண்ட் நீங்க பண்ற கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ண காத்திருக்கிறேன். பிக் பாஸ் லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே.